மட்டக்களப்பு வாகரை பகுதியில் மீன்பிடிக்கச் சென்று வந்த குடும்பம் ஒன்றின் 3 பிள்ளைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். வாகரை கருவாச்சினை பகுதியில் மீன்பிடிக்கச் சென்று திரும்பிய நிலையில் குளத்தின் மூழ்கியே உயிரிழந்துள்ளனர். குளத்தின் ஆழமான பகுதியில் மூழ்கிய நிலையிலேயே சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பகுதிக்கு சென்ற வாகரை போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதே நேரம் குறித்த குளம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மண் அகழ்வுகள் குறித்த சிறுவர்களின் மரணத்துக்கு காரணமாக அமைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குளத்தில் 3 பிள்ளைகள் ஆழமான குழி ஒன்றில் விழுந்து ஈரண்டகி மாற்றிருக்கிறார்கள். இதுகள சொந்த இடம் பஞ்சங்கனி நடுக்குடியிருப்பு. ஒரு பிள்ளைக்கு 10 வயசு, ஒரு பிள்ளைக்கு 10 வயசு, இன்னொரு பிள்ளைக்கு 12 வயசு. இந்த பிள்ளைகள் என்ன காரணத்துக்காக வந்தண்டா இதுக்குள்ளே மீன் பிடிக்கிறதுக்கு தாய் தகப்பன் வந்திருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து வெள்ளிக்கிழமை ஆண்டு இவங்க வந்திருக்கிறாங்க. தாய் தகப்பனோட வெள்ளிக்கிழமை பின்னரம் தாய் தகப்பனோட நின்று மீன் பிடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை பின்னரம் அவங்களோட கிராமத்துக்கு போகிறதுக்கு அந்த காரணத்தால் இவங்க விளையாட்டுத்தனத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாத்தன்மையில் இந்த கருவப்பஞ்சனை குளம் இதில் இந்த மண் எடுத்த அந்த கட்டை புனரமைப்பு செய்கிறதுக்கு வந்தவங்க என்ன காரணத்துக்காக அந்த 16 அடி ஆழத்தில் ஒரு 4-5 குழியை அவங்க தோண்டி வச்சிருக்கிறாங்க. அதில் அப்போ இந்த குழி இந்த பிள்ளைகளுக்கு தெரியாதன்மையில் அந்த குழியில் உள்ள இன்னைக்கு இந்த 3 பிள்ளைகளும் உயிரமாற்றிருக்கிறாங்க. அதில் பொம்பளை பிள்ளைகள் 2, ஆம்பளை பிள்ளைகளும். இது ஒரு முக்கியமான ஒரு மனவர்த்தத்துக்குரிய ஏழை பிள்ளைகள். இவங்க மீன் பிடிச்சி கருவாடு போட்டு தாய் தகப்பன் விற்கிற இடத்துக்கு இதை அவங்களோட சந்தோஷமாக இருந்து போக மாட்டேங்குது. அந்த பிள்ளைகள் இன்றைக்கு இந்த குளத்தில் ஆகியிருக்கிறாங்க. இதை பெற்றோர் எல்லாரும் கவனத்துக்கு எடுத்து இந்த இப்படியான ஒரு குளங்கள் ஒரு பாடடைஞ்ச குளமோ இல்லை புனரமைப்பு செய்கிற குளமோ இதுக்குள்ளே நம்மளோட பிள்ளைகளை விடப்படான்னு இதில் சகல தாய் தகப்பன்கள் கவனத்துக்கு எடுத்து இதை வணக்கம் இதோட